உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை மண்டல ஒதுங்கிமுறைவோர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் மதன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் கருணாநிதி, ராமசாமி, தர்மராஜன், சிதராஜா, நித்யானந்தம் ஆகியோர் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒதுங்கிமுறைவோர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு செல்ல கோரி மனு அளித்துள்ளோம். குறிப்பாக ஒதுங்கிமுறைவோர்கள் உணவகங்கள், பேக்கரிகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்களில் நடக்கும் வன்முறை சம்பவங்களுக்கு தடுக்க வேண்டும் என்றும், அதன் பாதிக்கப்படும் தொழில் முனைவோர்களின் வாழ்வாதாரத்தை காக்க சிறப்பு சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை அளித்துள்ளோம். மற்றும் பெருந்தலைவர் காமராஜின் பிறந்தநாளான ஜூலை 15ஆம் தேதி என்று தமிழக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும், கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள காமராஜின் வழிநடத்தும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதனை கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம். மற்றும் வணிகர் நல வாரியத்தின் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டையை முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தினை இணைத்து உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சியில் நடக்கும் குப்பை வரி முறைகேடுகளை தடுக்கவும், கட்டிட உரிமையாளர்களுக்கும் வாடகைதாரருக்கும் குப்பை வரி விதிக்கப்படுகின்றது. அதனை தவிர்த்து 100 சதுரடி உள்ள கடைகளுக்கு குப்பை வரியை முழுமையாக இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம். GST பதிவு செய்த வணிகர்களுக்கு 5 லட்சம் வரை விபத்து காப்பீடு திட்டம் கொடுக்கவும் வலியுறுத்தியுள்ளோம். இது சம்பந்தமாக கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சம்பத்குமார் அவர்களிடமும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு விக்னேஸ்குமார் அவர்களிடம் மனு அளித்துள்ளோம். அவர்களும் பரிசீலிப்பாக கூறியுள்ளார்கள். ஊடகங்கள் வாயிலாக இதையும் மக்களுக்கு செலுத்தி முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு செல்ல கேட்டுக்கொள்கிறோம்.